அதே மாரி ட்ரெய்லர பார்த்து வியந்து போய் தியேட்டருக்கு வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆன ஒரு படம் ராஜபாட்டி. பட் அந்த படமும் சரியா போல. அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? அந்த டைம் டைம் செட் ஆவலையா? ஒரு 3 ஹிட்டுக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரெண்டுட்ட கேட்டுட்டு இருந்தேன். "என்ன மச்சான் ஃப்ளாப்பு எப்புட்றா மச்சான் இருக்கும்? ரொம்ப காயப்படுத்துமோ? ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் கஷ்டமா இருக்குமா? இல்ல 1 மாசம் கஷ்டமா இருக்குமா?" இப்படி பேசியிருக்கோம். ஸோ ஃப்ளாப் எப்படி இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் ராஜபாட்டி. ஓகேங்களா? ஃப்ளாப் இப்படிப்பட்ட ஃப்ளாப்டா அப்படின்னு ஒண்ணு காமிச்சு, அது உலகத்துல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள்ங்கிறது நமக்கு அடையாளம் காமிச்சுட்டு போச்சு. சரி என்னன்னா, நான் ஒரு கதை சொன்னேன். கதை அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது என்னுடைய ரூரல் ஸ்கிரிப்ட். என்னுடைய பேட்டர்ன்ல ஒரு ஒட்டயந்திரம் மார்க்கெட்டு. வீரம் படத்துக்குலாம் முன்னாடி. ஸோ ஒட்டயந்திரம் மார்க்கெட்டில் பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அது. அந்த ஸ்கிரிப்ட் ஒரு கொஞ்சம் ராவான ஸ்கிரிப்ட். ஷூட் போறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஜெமினி தூள் மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு சார். அது மாதிரி பண்ணலாமா சார்? அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. விக்ரம் சார். சரி சார் ட்ரை பண்ணுவோம். சரி இங்கே யாருமே வந்து ஒரு தோல்வி படம் பண்ணணுன்ட்டு வேலை செய்யதில்லை. விக்ரம் சாரும் ஹானஸ்ட்டாக ரொம்ப ஜெனூனாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அந்த டிசிஷன் மேக்கிங்கில் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த இடத்துல இல்லை சார் இதுதான் சார் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ அவர் கேட்கும்போது சரின்னு நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ட்ரை பண்ணுவோம் சார்ன்னு நான் சொன்ன அந்த வார்த்தை அது மொத்தமாகவே ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு.